ஹாய் எவ்ரிவன். இந்த vlog ஃபுல்லாகவே நான் சாட்டர்டே ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் எடுத்திருக்க vlog. இது வந்து ஒரு ஸ்பெஷல் vlogனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு டின்னர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து டீம் அவுட்டிங், ஆஃபீஸே ஸ்பான்சர் பண்ணுறது. ஸோ நம்மக்கிட்டேருந்து எந்த மணியும் போல் ஆஃபீஸ் ஸ்பான்சர் பண்ணி எங்களை கூப்பிட்டு போச்சு. ஸோ கேப் மட்டும் நாங்கள் புக் பண்ணிவிட்டு அந்த பிளேஸ்க்கு வந்து ஒரு 6:30க்கு ரீச் ஆகிட்டோம். 6:30க்கு ரீச் ஆகிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் ஷார்ப்பாக 6:30க்கு ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனோடனே அந்த ஆம்பியன்ஸ்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வர்றதுனால எல்லாத்தையுமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே சோலா கிங்டம் அந்த ரிலேட்டடாக இருந்தது. அது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கும்போது எங்களுக்காக ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அந்த பரதநாட்டியம் டான்ஸர் வந்து டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே அங்கே லிவிங் ஏரியா மாதிரி இருந்தது. அந்த ஏரியாவில் அந்த லைட்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் முக்கியமாக 5 ஸ்டார் ஹோட்டலில் வாஷ்ரூமில் பிக்லாம் நல்லாயிருக்கும். யூஸ்வலாக மால்லேயே நமக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் 5 ஸ்டார் ஹோட்டலில் எப்படி இருக்கும்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் பிக் எடுத்துகிட்டு ஹேர் ஸ்டைல்லாம் சரி பண்ணிட்டு வந்தோம். எல்லோரும் இன்னும் வரல, பாதி பேர் தான் வந்திருந்தாங்க. ஸோ ஹேர் ஸ்டைல்லாம் சரி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஃபுட் சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம். ஸ்டார்டிங் சைடில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து எங்களுக்கு இந்த பேண்ட் மாதிரி ஒன்று கட்டி கொடுத்தா அண்ட் ஒரு சைடு மட்டும் எங்களுக்கு ஆக்குபை பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல போய் நாங்கள் உட்காந்துட்டோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இந்த வீக் வந்து இந்த சாட்டர்டேலேருந்து தான் நான் கார்த்திகை ஒன்று ஆரம்பிக்குது. அதனால வெஜிடேரியனாக இருக்கேன். கரெக்டாக பார்த்து மாட்டிக்கிட்டேன். அதனால இங்கே நான்வெஜ் எதுவுமே நான் ட்ரை பண்ணல. ஃபுல்லாகவே வெஜ்ஜு தான் ட்ரை பண்ணேன். ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் இருக்குது. ஏன்னா 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் நான்வெஜ் விட வெஜ் மெனுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு. அதே மாதிரி தான் நிறைய வெஜ் மெனுஸ் இருந்தது. அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணேன் இந்த வாட்டி. ஒரு பைனாப்பிளில் ஒரு கிரேவி இருந்தது. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பைனாப்பிளில் வந்து ஜூஸ் போடுவாங்களானே நான் இதை எக்ஸைட்டாக பார்ப்பேன். இது கிரேவியே பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிஷ்ஷில். அண்ட் அந்த பஃபெட் சிஸ்டம் ஃபுல்லாகவே வந்து கீழே அந்த நேம் எழுதியிருந்தாங்க. நான் எல்லாமே ஒரு நேமாக படிக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் என் ஃப்ரெண்டு வந்து பவானின்னு ஒருத்தங்க அவங்க சொல்லியிருந்தாங்க, அங்கே சிம்பிள் போட்டிருக்கும் பாரு, க்ரீன் கலர் சிம்பிள் எல்லாமே வெஜிடேரியன் அண்ட் ரெட் கலர் சிம்பிள் எல்லாமே நான் வெஜிடேரியன். அதை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் எது வெஜ்ஜு அண்ட் எது நான்வெஜ்ஜுன்னு. ஸோ நல்லாவே இருந்தது. அங்கே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். வெஜ் மெனுவில் வந்து ஸ்டார்டர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் மெயின் கோர்ஸ் நிறையவே இருந்தது. லைக் எல்லா ரைஸும் இருந்தது அண்ட் நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், நான், அதுக்கு தனியாக கிரேவி, அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. டேஸ்ட் வைஸ் இது எல்லாமே நல்லா இருந்தது. ஸ்பைஸ் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் லைட்டாக நமக்கெலாம் செட் ஆகிற மாதிரி இல்லை. மற்றபடி டேஸ்ட் சூப்பராக தான் இருந்தது. அண்ட் ஸ்டார்டர்ஸ் வந்து ஒரு 2-3 தான் இருந்தது நான் எடுத்த சைடில். அதுக்கப்புறம் எனக்கு அந்த 2-3 ஸ்டார்டர்ஸுமே ரொம்ப பிடிக்கலன்னா டேரெக்டாக நான் மெயின் கோர்ஸே எடுத்துட்டேன். லைக் நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், கொஞ்சம் வெஜ் பிரியாணின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் வந்து ஸ்டார்டர்ஸ் இருக்குது வெஜ், அதை எடுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் அது போய் எடுத்து ட்ரை பண்ணேன். கோபி, அதுக்கப்புறம் மஷ்ரூம் வெரைட்டிஸ்லாம் இருந்தது. அது எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் தோசைக்கு லைவ் கவுண்டர் வச்சுருந்தாங்க. நம்ம என்ன கேட்குறோமோ அதை போட்டு கொடுத்தாங்க. நம்ம வெஜிடேரியனாக இருக்கும்போது என்ன தோசை கேட்குறது, சாதா தோசை தான் வாங்கி சாப்பிட்டேன். அதுக்கு ஒரு பைனாப்பிள் கிரேவி வச்சு சாப்பிட்டு சூப்பராக இருந்தது. அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ டெசர்ட் பக்கமாக போயிட்டு சரி டெசர்ட் எல்லாமே ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இந்த டெசர்ட்டில் வந்து குலோப் ஜாமுன் இருக்கும் ரொம்ப எதிர்பார்த்தோம். ஆனால் டெசர்ட்டில் குலோப் ஜாமுனே இல்லை. மற்ற கேக் வெரைட்டிஸ் அதெல்லாமே இருந்தது. சரி எல்லாத்துலேயும் ஒன்று பிளேட்டில் எடுத்து போட்டு போய் உட்காந்துடலான்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்து போட்டு பிளேட்டில் போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் டெசர்ட் வைஸ் எனக்கு சில கேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, சில கேக் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. அதனால் அதெல்லாம் அப்படியே வச்சுட்டு அதில் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக போயிட்டோம். ஐஸ்கிரீமில் வந்து 4 ஃப்ளேவர் இருந்தது. வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் பட்டர்ஸ்காட்ச் அண்ட் சாக்லேட் இருந்தது. நான் 2 ஸ்கூப் வாங்கியிருந்தேன். வெண்ணிலாவும் ஸ்ட்ராபெரியும் பட்டர்ஸ்காட்சும் வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு சாக்லேட், அதுக்கப்புறம் அந்த குட்டி அந்த நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் நாங்கள் டெசர்ட் முடிக்கும் போது தான் சில பேரெலாம் வரவே செஞ்சாங்க. அவங்களாம் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால அவங்களுக்குலாம் ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ண முடியல. அண்ட் நான் அதுவே வந்து ரொம்ப ஒரு 9:30 ஆயிடுச்சு. அதுக்குள்ளே என் வீட்டிலேருந்து கால் வந்துடுச்சு. சரி கடகடன்னு அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி வந்துட்டு ஆட்டோ போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டு அண்ட் என்னென்ன பிக்ஸ்லாம் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அண்ட் உங்களோட நீங்கள் வந்து இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல் ஒப்பீனியன் பார்பிக்யூ இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இது கூட நான் வெஜிடேரியனாக இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். அண்ட் வெஜிடேரியனுக்கு இது நல்ல ஹோட்டல் தான். பட் நான் வெஜிடேரியனுக்கு என்ன கேட்டால் பார்பிக்யூ எவ்வளோ பரவாயில்ல. அண்ட் உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.